வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். மகிழ்ச்சியான அறிவிப்பு. இலங்கையில் புதிய கடவுச்சீட்டு வழங்கும் பணி அடுத்த மாதம் 15ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை ஆரம்பிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக சிப் அட்டைகள் இல்லாத வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை அமைச்சகம் வழங்கும். மேலும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை உருவாக்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு ஆணையாளர் போலந்துக்கு சென்றுள்ளார். மாணவருக்கு நேர்ந்த விபரீதம். யாழ்ப்பாணத்தில் கேம் விளையாடுவதற்கு தந்தை கைபேசி கொடுக்காததால் 13 வயது மாணவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிர் இழந்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பாக வெளியான அறிவிப்பு. தேர்தல் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் அமுலில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெற உள்ள வாக்குப்பதிவின் போது வாக்கு மோசடியில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படுகின்ற அபராத தொகை 2 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 23ஆம் இலக்க தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டத்திற்கு அமைவாக இந்த அபராத தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிக்கு அபராத தொகைக்கு மேலதிகமாக 1 வருடத்திற்கு மேற்படாத விளக்கமறியல் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவும் அறிவித்துள்ளது. தீர்மானத்தை வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி இறுதி தீர்மானம் எடுத்துள்ளது. வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா இதனை தெரிவித்துள்ளார். கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் தமது கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் உறுதிப்பாடு. உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டத்தை விரைவில் கொண்டு வர உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியிலே குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா பேராசிரியரின் பகிரங்க எச்சரிக்கை. இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடிக்கின்ற நிலையில் இம்முறை மும்முனை தேர்தல் போட்டிக்களமாக காணப்படுகின்றது. இதனோடு தேர்தல் பற்றிய கருத்துக்களும் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. இறுதி வரையும் யார் வெற்றியாளர் என்பதை கணிக்க முடியாத சூழலில் அரசியல் ரீதியான பலத்த சவால் நிலவி வருகின்றது. இந்நிலையில் தேர்தலிடையே பிரதிபலிப்புகள் நாட்டினுடைய தேர்தல் களத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என அமெரிக்காவின் சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீதபொன்கலன் தெரிவித்துள்ளார். விசேட புனர்வாழ்வு நிலையம். போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களை புனர்வாழ்வளிக்க வவுனியா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய நிலையத்தில் 100 பெண்கள் வரையில் புனர்வாழ்வளிக்கப்பட முடியும் என புனர்வாழ்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போதைக்கு அடிமையான பெண்களுக்கு இந்த நிலைய மூடாக மறுவாழ்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.